வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் உள்ள பிக்சர் அண்ட் பிக்சர் டெஸ்ட்டோட ட்ரிக் என்ன, அதை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து மெமரி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப். ஓகே, இது வந்து ஒரு சில நேரம் ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில நேரம் கஷ்டமாகவும் இருக்கலாம். இதிலேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா 20க்கு 20 உங்களால் எடுக்க முடியும். ஓகே, பட் டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 14 to 15 வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஈஸினா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்து 100% வந்து உங்களால் பண்ண முடியும். கஷ்டம்னா மினிமம் 14ஆவது எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே, ஸோ நம்ம ஈஸி டஃப்பானது அப்படின்னு சொல்லி எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த பிளேலிஸ்ட் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிஏடி அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த சிபிஏடி எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அதோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ட்ராக் மெமரி டெஸ்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோ கொடுத்துருப்பேன். பிக்சர் நம்பர் டெஸ்ட்டுக்கான அப்ரோச், அடுத்தது அதில் வந்து என்னென்ன ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் டு பிக்சர், ஏன்னா பிக்சர் அண்ட் பிக்சர். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் நம்பர் பார்த்துருந்தோம். ஒரு பிக்சர் இருக்கும், அதுக்கு 2 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து அந்த பர்டிகுலர் பிக்சருக்கு என்ன நம்பர் இருந்துச்சு அப்படிங்கிறத 4 ஆப்ஷனில் வந்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிக்சர் அண்ட் பிக்சர். ஓகே, அதனால் பிக்சர் டு பிக்சர். இதில் ரெண்டுமே பிக்சராக தான் இருக்கும். அந்த 2 பிக்சரில் ஏதாச்சும் ஒன்று வந்து கொஷினில் இருக்கும். அதுக்கு அது கூட சேர்ந்து அதோட ஜோடியாக வந்து என்ன பிக்சர் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு 4 பிக்சர் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து டோட்டலாக 2 செட்டு கொடுப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம். 12 நிமிஷத்தில் வந்து ஒரு 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 செட்டுக்குமே வந்து 6 நிமிஷம். ஓகே, ஸோ 6 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பேஜ் இருக்கும், 3 நிமிஷம் வந்து கொஷின் பேஜ் இருக்கும். இதில் ஒரு 3 நிமிஷம் மெமரி பேஜ், 3 நிமிஷம் வந்து கொஷின் பேஜ். இந்த 3 நிமிஷத்தில் வந்து 20 பிக்சர் இருக்கும். ஓகே, பிக்சர் ஜோடி இருக்கும், 20 ஜோடி பிக்சர்ஸ் இருக்கும். அதை நம்ம மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த 20 கொஷினே வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து 20 பிக்சர் இருக்கும், 20 கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின் இதில். ஓகே, 2 செட்டாக கொடுப்பாங்க. மொத்தமாக 12 நிமிஷம். பட் நம்மளுக்கு வந்து 3 நிமிஷமாக அதை வந்து பிரிச்சுக்கணும். மெமரைஸ் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம், அட்டன் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப மைன்யூட்டாலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எந்த இடத்துல வந்து இதில் வந்து அவங்க வந்து டிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அதாவது 4 ஆப்ஷன் வந்து வித்தியாசமாக கொடுக்குறப்போ எதை சேஞ்ச் பண்ணலாம், எந்த இடத்துல இந்த இந்த ஒரு டாட் இருக்கும், இல்லைனா ஒரு ஷேடோ இருக்கும், அந்த மாதிரி எதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக இதுலேயுமே நல்ல மார்க் எடுக்க முடியும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வெப்சைட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதில் வந்து நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஓகே, ஸோ நான் இப்போ என்னெல்லாம் சொன்னனோ அதை தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதை திரும்பவும் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து 4 ஜோடி தான் இருக்குது. இப்போ இந்த பிக்சரை இதோட நம்ம வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருந்த பிக்சர் இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே இதை கொஷினாக கொடுத்துட்டு இதை மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க. இதை கொஷினாக கொடுத்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஈஸி டிஃபிகல்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், அது இதை வச்சு தான். இப்போ ஒரு சில டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமனே இதை வந்து உங்களுக்கு கொஷினில் கேட்டிருப்பாங்க, அதாவது கொஷினில் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பக்கத்தில் இருந்த ஃபிகர் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2ஆவதாக இருந்த பிக்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்த டெஸ்ட்டுமே அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் ஈஸி. நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபிகரை மட்டும் பார்த்தாலே நம்மளால் வந்து நிறையா கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதாவது 2ஆவதாக இருக்கக்கூடிய இது வந்து எப்படி இருக்குது, இதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன மாதிரி டாட் இருக்குது, ஷேடோ இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாலே ஈஸியான கொஷின்னா இதிலே 100% எல்லா கொஷினும் வந்துடும். கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நடுவில் ஒன்று வந்து இதை கேட்டிருப்பாங்க,
அதுக்கப்புறம் நடுவுல ஒண்ணு இந்த மாரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் கஷ்டமா கேட்டாலுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து செகண்ட் பிக்சர் தான். முடிஞ்ச அளவு நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சரோட அத வந்து கோரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இவன் வந்து ஃப்ளைட்ட நிப்பாட்ட பார்க்குறான். ஆனா அந்த ஃப்ளைட் வந்து அவன தாண்டி போயிருது. ஓகே. ஸோ இவன் இங்க நிக்கிறான். ஃப்ளைட் அவன தாண்டி போயிருச்சு. ஸோ இந்த டைரக்ஷன்ல ஃப்ளைட் போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஃப்ளைட்டு போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவன் இருக்கான். ஏன்னா தாண்டி போயிருச்சு. அடுத்ததா ஃப்ளைட்ல மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 4 டாட் இருக்குது. இங்க 2 கோடு மாரி இருக்குது. அவ்வளோதான். இவ்ளோ இவ்ளோ வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. அடுத்ததா ரோஸ். ஓகே. இப்போ இங்க இந்த பக்கம் ஒருத்தன் வந்து இந்த சைடு பார்த்து நிக்கிறான். அவனுக்கு பின்னால ரோஸ ஒளிச்சு வச்சிருக்கான். சர்ப்ரைஸா அவனோட லவ்வருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக போறான் அப்படிங்கிற மாரி கூட வச்சுக்கலாம். ஓகே. அவனுக்கு பின்னால ரோஸ ஒளிச்சு வச்சிருக்கான். ஸோ அடுத்ததா ஒருத்தன் வந்து ஒருத்தனை வந்து டிராக்டர் மோத வருது. அவன் உடனே எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறான். இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறான். ஓகே. ஒரு லேடி இருக்கா. அவள் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கா. ஸோ டிராக்டர் வந்து அவளை மோதுற மாதிரி வருது. அவள் வந்து கால் பண்ணி சொல்கிறா. ஓகே. கையில் பென் வச்சுருக்கா, நோட் இருக்குது, பக்கத்தில் வந்து டெலிஃபோன் இருக்குது. ஓகே. அடுத்ததா இங்கே வந்து ஒருத்தி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னால் ஒரு ஒரு கட்டிங் பிளேயர் வந்து இருக்குது. ஓகே. ஒரு பிளேயர் வந்து இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே. அவளோட தலையும் மேலே இதோட ஹெட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவளுக்கு பின்னால் இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இவன் வந்து ஃப்ளைட்டை தடுக்க பார்க்குறான். ஃப்ளைட் அவனை தாண்டி போயிடுச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். தாண்டி போகிற மாதிரி இங்கே இந்த டைரக்ஷனில் போயிருந்தா தாண்டி போயிருக்கும். இது வந்து அவனை நோக்கி வருது. இது என்னன்னே தெரில. ஓகே. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரோஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரோஸ் வந்து அவனுக்கு பின்னால் இருந்துச்சு. அதுக்காக இந்த பக்கம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தன் நின்று இருந்தான்னா அவனுக்கு பின்னால் இருந்திருக்கும். ஓகே. ஆனால் அவன் பாக்கெட்டில் கைவிட்டு இப்படி தான் நின்று இருந்தான். ஓகே. நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இப்படி தான் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னால் ரோஸ் இருந்துச்சு. ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து டிராக்டர் வந்து மோதுற மாதிரி வருது. அவன் வந்து கால் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ இதான் கால் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பிக்சர் கிளியராக இல்லை. ஓகே. பட் நான் அடுத்து கொஷினில் காட்டுறதுல எல்லாமே கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னால் பிளேயர் இருக்குது, கட்டிங் பிளேயர் இருக்குது. அதோட ஹெட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 20 ஜோடி இருக்கும். 1 2 3 4 அந்த மாதிரி. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 20 ஜோடி இருக்கும். இந்த 20 ஜோடியில் நம்மளுக்கு தெரியாது இது ஈஸியானதா கஷ்டமானதான்ட்டு. கொஷினை பார்க்குறப்ப தான், அதாவது இந்த மெமரி பேஜ் முடிஞ்சு நம்ம கொஷின் பேஜ் வர்றப்ப தான் தெரியும் இவங்க செகண்ட் இதை மட்டும் கொடுத்துருக்காங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்ட்டு. ஸோ அப்போ அது கஷ்டமானதா இல்லைனா ஈஸியானதா அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்த உடனேலாம் டிசைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு நம்ம 100% வந்து செகண்ட் என்ன இருக்குதோ, செகண்ட் காலமில் என்ன இருக்குதோ அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடணும். அதை வந்து கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடணும். அதில் எவ்வளோ எவ்வளோ முடியுதோ ஃபஸ்ட்டு பிக்சரோட நம்ம கோரிலேட் பண்ணி பண்ணணும். ஸோ நம்ம கோரிலேட் பண்ணதை வச்சு ஒருவேளை ஃபஸ்ட்டு பிக்சர் கேட்டிருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபஸ்ட்டு பிக்சரை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த இடத்துல இதை இங்கேயும் இதை இங்கேயும் வச்சு கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல அதை மறுபடியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டைம் 3 நிமிஷம் தான் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சை யூஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரெண்டாவது இருக்கக்கூடிய காலமில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குதோ அதோட பொசிஷன், அதோட ஷேடோ எப்படி இருந்துச்சு, எந்த டைரக்ஷனை பார்த்து இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக 100% தரவாக வச்சுருக்கணும். எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கங்கெல்லாம் ஃபஸ்ட்டு காலமில் இருந்த பிக்சரோட நம்ம கோரிலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இதில் 1 2 தப்பாகலாம். தப்பாகிறனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் 14 15க்கு மேலே எடுக்கணும். ஈஸியான கொஷினை 15க்கு 15ம் எடுக்கணும். அது பாசிபிள் தான். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் இருக்குது. ஓகே. ஒரு ரேக் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நடுவில் ஒன்று மட்டும் ஓப்பனில் இருக்குது. இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதை அப்படியே இங்கே எடுத்து வச்சோம் அப்படின்னா, இந்த கேமரா இது மேலே வச்சோம்னா இந்த பக்கம் இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த இடத்துல வந்து ஒரு 4 வாழைப்பழம் இருக்குது. இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஓகே. ஸோ வாழைப்பழத்தில் நம்ம நார்மலாக இந்த இடத்த பிடிச்சி தான் தூக்குவோம். கையில் தூக்குறோம் அப்படின்னா இந்த இடத்த பிடிச்சி தான் தூக்குவோம். ஸோ அப்படியே தூக்கி இதில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே.
இதில் வச்சோம்னா இந்த இடத்துல தான் கை பிடிக்கிறது, கையில் நம்ம பிடிக்கிற இடம் இருக்கும். ஸோ அப்படியே தூக்கி வெளியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 4 வாழைப்பழம் இருக்குது. ஓகே. அடுத்ததா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷூ இருக்குது. ஷூ வந்து இந்த டைரக்ஷனை பார்த்து இருக்குது. ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து இப்போ ரெண்டோடையும் நம்ம கோரிலேட் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஓகே. ஒருவேளை டஃப்பான கொஷினாக இருந்துச்சுன்னா கோரிலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ இதில் இந்த பக்கம் ஷேடோ இருக்குது, இதில் இந்த பக்கம் ஷேடோ இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி. இப்போ இந்த இடத்துல நடுவில் மிரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்க ஷேடோ இந்த இடத்துல இருக்கும், மிரர் இமேஜ் மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க ஷேடோ இங்கே இருக்குது. ஓகே. மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது ஷூவில். அடுத்ததா இங்கே வந்து பாருங்கள், ஸ்பூன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி அயன் பாக்ஸும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே. ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. இதில் அயன் பாக்ஸில் நடுவில், அதாவது இந்த மாதிரி பிளாக் கலர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, ஷேடோ மாதிரி எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து அதோட பட்டன், இதை நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது மட்டும்தான் இங்கே பிளாக்காக இருக்குது. அடுத்து இந்த இடத்துல லைட்டாக பிளாக்காக இருக்குது, அவ்வளோதான். ஓகே. வேறு எங்கேயுமே பிளாக்காக இல்லை. டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஒரே இந்த அதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே. அடுத்ததா இது வந்து பழைய காலத்து டிவி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நேராக இருக்குது. ஓகே. இது வந்து இதை பார்க்காம இந்த பக்கம் பார்த்துருக்குது. ஸோ இதுக்கு செட் ஆகாது. ஓகே. ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது. இது வந்ததுனால இது வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இது ரெண்டுக்கும் செட் ஆகாது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்காம வேறு வேறு திசையில் இருக்குது. அதுக்காக இது வந்து இந்த டைரக்ஷனில் இல்லை, இது வந்து இப்படி தான் கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த மேலே 2 கோடு வரனால இதை வந்து கிராஸாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே. இதுக்கும் ஆகாது. அதனால் ரெண்டும் ஒன்று பார்த்துக்காம வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் கீபோர்டு இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கே ஒரு லேடி இருக்கிறாங்க, சாரீ கட்டியிருக்காங்க. இது வந்து செப்பல். இப்போ இந்த செப்பலை எடுத்து அப்படியே இவங்க காலில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா அதே டைரக்ஷனில் தான் இவங்க நடந்து போகிற அதே டைரக்ஷனில் தான் இந்த செப்பலோட டைரக்ஷனும் இருக்குது. ஸோ அப்போ இப்படி நம்ம கோரிலேட் பண்ணணும். இந்த இடத்துல செப்பல் வந்து இந்த பார்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரியும் இது இங்கே இருக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க. இந்த பார்ட்டு மேலே இருக்கிற மாதிரியும் இது கீழே இருக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க 4 ஆப்ஷனில். அப்போ நம்ம இதோட பொசிஷனை எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஷேடோ இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரேப்ஸ் இருக்குது. கிரேப்ஸு இங்கே சேர் இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து சேர் வந்து எனக்கு கிரேப்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை பார்த்து இல்லை, இது இந்த பக்கம் பார்த்து இருக்குது, கிரேப்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கு பின்னால் தான் கிரேப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ சேருக்கு வந்து கிரேப்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. கிரேப்ஸ் மேலே ஒரே ஒரு லீஃப் இருக்குது. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இது என்னன்னு தெரில. இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த காஜு இருக்குதுல்ல, அதாவது காஜுங்கிறது முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பழம் இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது மேலே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இப்போ நம்ம இப்படி பார்க்குறப்போ அந்த பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குதா, இல்லைனா எதுவும் பாதி கட்டாகி இருக்குதா, ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பிக்சருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. எதுலேயுமே பாதி கட்டாகி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகே. இங்கே வந்து நடுவில் 4 இது நடுவில் உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, ஷேடோ மாதிரி. ஓகே. மேலே வந்து 2 மீசை மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி கொஷினில் இந்த இடத்துல இதை தான் டிஃப்ரெண்டான ஆங்கிளில் வச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு தொப்பி மாதிரி இருக்குது, ஒரு பூனை இருக்குது. ஸோ இந்த தொப்பி எடுத்து அப்படியே இந்த பூனை மேலே வைக்கலாம். ஏன்னா பூனை வந்து தொப்பியை பார்த்துட்டு தான் இருக்குது, அப்படியே இந்த பூனை மேலே வைக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஓகே. அடுத்ததாக இங்கே வந்து பாருங்கள், ஒரு குதிரை இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆடுன்னு வச்சுக்கலாம், ஒரு கெடான்னு வச்சுக்கலாம், ஆட்டு கெடான்னு வச்சுக்கலாம். ஓகே. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நடுவில் வந்து கண் அந்த மாதிரி ஒயிட் கலர் டாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பிளாக்கில் இருக்குது. ஓகே. அடுத்ததாக இங்கே வந்து பாருங்கள், குதிரை வந்து, அதாவது இது வந்து குதிரையை முட்டை போகுது அப்படி மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா குதிரை வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து குதிரையை முட்டை போகுது, குதிரை ஓடுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து இதுக்கு கீழேயே தான் அடுத்தடுத்த பிக்சரும் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படிங்கிறனால தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சரிகமா கார்வா, இதில் வந்து இத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ரேடியோ மாதிரி காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை இந்த செருப்பால் நம்ம அடிக்கிறோம். ஓகே. செருப்பால் நம்ம அடிக்கிறப்போ இந்த இடத்துல கையில் பிடிச்சிக்கிட்டு இதை வச்சு தான் அடிப்போம். ஸோ அப்படி தான் இங்கே இருக்குது. ஓகே. இப்போ அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கீழாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ இது மேலே நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் திரும்ப இதை சொல்ல போகிறது கிடையாது. இதை நம்ம இப்படி தான் கோரிலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே.
நம்மளுக்கு இதை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி, கண்டிப்பாக அதை நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அடுத்த இது வந்து ஒரு டை. இந்த டை மேலே இந்த கப்பில் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றுறோம். ஸோ ஊற்றுறோம்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த முனை இருக்குதுல்ல, அது வந்து இந்த டையை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கப்பில் தண்ணி எடுத்து நம்ம டை மேலே ஊற்றுறோம். ஓகே, அடுத்த இங்கே வந்து ஒரு 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 குல்லா மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு செஃப்போட ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு டேபிளில் சாப்பிட்றப்ப எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம வந்து ஃபோர்க் வச்சுருப்போம், ரைட் ஹேண்டில் வந்து நைஃப் வச்சுருப்போம். அப்போ தான் நம்மளால் கட் பண்ண முடியும். ஃபோர்க் வச்சு நம்ம குத்தி எடுத்து சாப்பிட முடியும். ஓகே, லெஃப்ட் ஹேண்டில் ஃபோர்க்கு, ரைட் ஹேண்டில் வந்து நைஃப். இதில் மைன்யூட்டாக இந்த இடத்துல ஒரு 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 மீசை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மீசை எங்கே இருக்குது, அதுக்கு மேலே 2 கண் இருக்குது, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொப்பியில் இங்கே மட்டும்தான் வந்து ஒயிட் கலர் இருக்குது. இந்த இடத்துல 2 கோடு மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அடுத்ததாக ஒரு நிலா. ஓகே, நிலானா இப்போ நீங்கள் வந்து மசூதியிலலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா முஸ்லீம்ஸ் நார்மலாக இந்த மாதிரி நிலா தான் வந்து அவங்களோட இதாக வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் இப்போ எம்மதமும் சம்மதம்னு போடுறப்போ அதில் நிலா இப்படி தான் இருக்கும், இதில் ஒரு ஸ்டார் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, இந்த மாதிரி ஷேப் இருக்குது. அடுத்து இங்கே வந்து 3 தென்னை மரம் இருக்குது, அதில் நடுவில் இருக்க மரம் பெருசாக இருக்குது, மற்ற 2 மரம் சிறுசாக இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே வந்து உதயசூரியன், இது வந்து டிஎம்கே கட்சி நீங்கள் வச்சுக்கலாம், அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. அடுத்து இந்த பக்கம் காளான் இருக்குது, இதுவும் நேராக தான் இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது, இதில் எதுவும் கட் ஆகலை. இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 3 சர்க்கிள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. ஓகே, 3 சர்க்கிள் மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டாக தான் இருக்குது, இதில் எதுவும் கட் ஆகலை, தலைகீழாக கிராஸாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலே நம்ம ரொம்ப அதில் மைனூட்டாக வந்து யோசிக்க வேண்டாம். ஓகே, அடுத்ததாக இங்கே ஒரு குருவி இருக்குது, இங்கே ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, ரெண்டும் சண்டை போடுது அப்படி மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இதோட வாயும் வந்து நேர் எதிராக இருக்குது, அப்படிங்கிறப்போ ரெண்டும் சண்டை போடுது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இதில் இங்கே ஒரு ஒயிட் கலர் இருக்குது, மற்றது எல்லாமே பிளாக்காக இருக்குது. இந்த ஒயிட் கலர் தான் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கொடுப்பாங்க, ஒயிட் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி கொடுப்பாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு மாடு ஓடுது. ஓகே, அதை இந்த ஒரு பறவை விரட்டி வருது, இது வந்து அது பின்னால் கொத்துறதுக்கு விரட்டி வருது. பட் இந்த பறவை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி 3 பிரிஞ்சிருக்கு, இங்கேயும் 3 பிரிஞ்சிருக்கு. இதை நடுவில் அப்படியே பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, பட் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாடை நோக்கி இருக்குது, மாடு எங்கே ஓடுதோ அதை நோக்கி அதை விரட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது, ஒரு தாமரை இருக்குது. ஓகே, தாமரை பூ இருக்குது, ரெண்டுமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இதில் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இது பர்ஃபெக்டாக இருக்குது, இதோட டைரக்ஷன் ரெண்டுமே மேல் நோக்கி தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவ்வளோதான், இதில் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. இதில் ஷேடோ எதுவுமே இல்லை, ரெண்டுலேயுமே தேவையில்லாமல் ஷேடோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த இங்கே வந்து ஒரு மிளகா இருக்குது, மிளகா வந்து இதுலேயுமே எதுவுமே பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி மிளகா வந்து இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே வந்து சூரியன் இருக்குது, இங்கே ஒரு மேகம், இங்கே ஒரு மேகம் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இங்கே ஒரு பறவை வந்து வேகமாக வந்து இந்த தென்னை மரத்தில் மோதுது, அப்போ இந்த தென்னை மரம் ரெண்டுமே இப்படி பெண்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இதில் லெஃப்ட்டில் பெரிய தென்னை மரம், ரைட்டில் சின்ன தென்னை மரம் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ தான் பார்த்தாச்சு, நம்ம 20 இதுவும் பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னனால டைம் அதிகமாக இருக்கும், மற்றபடி நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 3 நிமிஷத்துக்குள்ள நான் சொன்னதை பண்ண முடியும், மெமரைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். ஓகே, அது ஷஃபிள் ஆகி வரும், ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ கஷ்டமான ஃபிகராக கேட்டாங்கன்னா கடைசி ஒரு 10 செகண்ட் இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 இதையாவது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் 3 இது, கடைசியில் ஒரு 5 மிச்சம் ஆயிடுச்சு, அதில் 3ஆவது வந்து பார்த்துட்டு அந்த 3 மட்டும் தேடி ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 4 விதமாக இந்த ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தலைகீழாலாம் இல்லை. ஓகே, இது வந்து பாதி கட்டாக இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இல்லை, இந்த டைரெக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம கேமரா வச்சு இந்த பக்கம் இருக்கவங்கள வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ இதோட ஆன்சர் பியா, அப்போ பிங்கிறத நம்ம வந்து டிக் பண்ணணும். ஓகே, சூஸ் பண்ணணும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு லேடி இருக்கிறா, அவள் போகிற டைரெக்ஷனில் அந்த செருப்பை வந்து போட்டு போக முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், அவளோட கால் இப்படி இருக்கும், அப்போ இந்த செருப்பு வந்து இப்போ தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும், இப்படி போட்டு போக முடியாது. ஓகே, அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4 வாழைப்பழம் இருக்குது, எல்லாத்துலேயுமே 4 வாழைப்பழம் தான் இருக்குது, பட் அதை வந்து நம்ம இந்த இடத்துலலாம் பிடிச்சி தூக்குவோம். ஸோ அதை அப்படியே இந்த இடத்துல தூக்கி வைக்கலாம், இல்லைனா இப்படியே தூக்கி இந்த பக்கம் வைக்கலாம். அப்போ இங்கே வந்து ஏ. ஓகே, அடுத்ததாக இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷேடோ,
இதோட ஷேடோ வந்து மிரர் இமேஜ் மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. இங்கேயும் மிரர் இமேஜ் இருக்குது. இங்கேயும் மிரர் இமேஜ் இருக்குது. ஓகே. பட் இதில் நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து கரெக்ட் இல்லை. இது வந்து டைரக்ஷன் தப்பாக இருக்குது. ஷேடோ இந்த பக்கம் இருக்குது. இது தலைகீழாக இருக்குது. ஸோ இது தப்பு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ 2 இருக்குது. 2க்குமே வந்து ஷேடோ வந்து நம்ம சொன்ன மாதிரியே இருக்குது. ஓகே. ஆனால் இங்கே ஷேடோ இல்லை, இங்கே ஷேடோ இருக்குது. இங்கே நம்ம ஷேடோவை பார்த்துருந்தோம்னா இதை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. நம்ம இந்த ஷேடோவை தான் கம்பேர் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த பக்கம் ஷேடோ இல்லாமல் தான் இருந்திருக்கும். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஏ தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். உங்களோட மெமரியை வந்து நீங்கள் நம்பணும். நம்ம இதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, பார்த்துருந்தா நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போமா அப்படிங்கிற மாதிரி நம்பணும். இது எக்ஸ்ட்ரா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த சேருக்கு வந்து கிரேப்ஸ் பிடிக்காது. அதனால் அது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஒன்று இது இல்லைனா இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு பிடிக்காதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம். அப்போ இது வந்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஏ தான் இங்கே வந்து ஆன்சர். அடுத்த இங்கே வந்து பாருங்கள், இந்த பட்டாம்பூச்சி இப்படி கட் ஆகலை. ஓகே. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 2 மீசை இருந்துச்சு. இதில் மீசை கட்டாக இருக்குது, தலைகீழாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே. பர்ஃபெக்டாக இருக்கிற ஃபிகர் வந்து மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக தான் கொடுப்பாங்க. வேணும்னா இந்த மாதிரி பாதியை கட் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த இடத்துல நான் இந்த பிக்சரை பார்க்காம இருந்தால் கூட 99% இதுதான் ஆன்சராக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குது. கட்டாயெல்லாம் வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அடுத்தது அந்த ஸ்பூன் இருந்த இதே டைரக்ஷனில் தான் அயன் பாக்ஸும் இருந்துச்சு. ஓகே. அதோட முனை வந்து இந்த டைரக்ஷனை பார்த்து தான் இருக்கணும். இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இல்லை, தலைகீழாக இல்லை. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண அப்படின்னா இந்த பட்டன் மட்டும்தான் பிளாக்காக இருந்துச்சு, மற்றதுல எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே. அடுத்ததா இப்போ இந்த பழைய டிவி இதுக்கும் இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கும் ஆகாது. அதனால் ரெண்டும் வந்து வேறு டைரக்ஷனில் இருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோர்க் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நைஃப் இருக்கும். கீழே இந்த மாதிரி கண்ணு ஒரு மீசை இருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இதுலேயும் கண்ணு மீசை இருக்குது, ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் நைஃப் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு நிலா வந்து அவங்களுடைய இதாக வச்சுருப்பாங்க, அவங்களோட சின்ன மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே. அவங்களோட சிம்பிளாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் கரெக்டு. இது வந்து மேல் நோக்கி, இது கீழ் நோக்கி, இப்படியும் ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகலாம், இப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், சன் இருந்துச்சு. அதில் இந்த பக்கமும் தான் நிழல், அதாவது அதோட மேகத்தை வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே. அடுத்தா பாருங்கள், இந்த காளான். ஓகே. மஷ்ரூம் வந்து இப்படி தான் நின்றுச்சு. ஓகே. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கிடையாது. பட் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, இங்கே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை, என்ன பார்த்தோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. இது 1 2 மறக்க தான் செய்யும். ஓகே. இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக கொடுக்குறது வந்து ஞாபகம் இருக்காது. இது லைட்டாக இந்த பக்கம் பெண்டாக இருந்துச்சா, இந்த பக்கம் பெண்டாக இருந்துச்சான்னு நம்மளால் சொல்ல முடியாது. நான் இதை சூஸ் பண்ணுறேன். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் திருப்பி கூட வீடியோ பார்த்துட்டு நான் கரெக்டாக சூஸ் பண்ணணும்னா தப்பாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது தப்பாக கூட இருக்கலாம். ஓகே. பட் தப்பு இல்லை, தப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 தப்பாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போது நான் வந்து ஒரே பேஜில் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னால தனித்தனியாக கொடுத்துருந்தேன். இப்போ ஒரே பேஜில் எல்லா கொஷினையுமே கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இந்த தொப்பியை வந்து அப்படியே அந்த பூனை மேலே எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கேயும் இருக்குது. இது கண்டிப்பாக கிடையாது. இது ரெண்டுமே கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், பூனைக்கு வால் இல்லாமல் இருக்குது. வால் இல்லாமல் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பிக்சர் தான் ஆன்சராக இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். எதுவும் கட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த சரிகம கார்வாவை வந்து நம்ம செருப்பால் அடிக்கிறோம். செருப்பால் அடிக்கிறப்ப நம்ம செருப்பை இந்த இடத்துல பிடிச்சிட்டு இதை வச்சு தான் அடிப்போம். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த குதிரையை வந்து இந்த கிடா வந்து முட்டை வருது. ஓகே. ஸோ இது முட்டுற மாதிரி இருக்குது, தலைகீழாக இருக்குது, இந்த மாதிரி டைரெக்ஷனில் இல்லவே இல்லை, இது கட்டாக இருக்குது, இப்படியும் இல்லை, பர்ஃபெக்டான ஃபிகர் தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த டை மேலே தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி ஊற்றுறப்ப இந்த வழியாக தான் ஊற்றுவோம். ஓகே. இது வந்து இந்த பக்கம் இருக்குது, மாற்றி இருக்குது, தலைகீழாக இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்ததாக இந்த இடத்துல தாமரை இருக்குது, தாமரை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, இது மட்டும்தான் ஆன்சர். இதில் கட்டாக இருக்குது, இதில் மேலே கட்டாக இருக்குது, தலைகீழாக இருக்குதுலாம் ஆன்சர் கிடையாது. இந்த பறவை வேகமாக வந்து தென்னை மரத்தில் மோதுது, 2 தென்னை மரமும் பெண்ட் ஆகுது.
ஸோ இதுதான் பெண்ட் ஆயிருக்கு இது வர்ற டைரக்ஷன்லேயே. ரைட்டில் சின்ன தென்னை மரம், லெஃப்ட்டில் பெரிய தென்னை மரம். இதுதான் ஆன்சர். இது பெண்ட் ஆகலை. ஓகே, இது வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ பறவை வர்ற டைரக்ஷனில் பெண்ட் ஆயிருந்துச்சு. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுவும் இதுவும் சண்டை போட்டுச்சு, அதுக்கு கீழே ஒயிட் கலர் டாட் இருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு. அடுத்ததா இந்த மாடு போகிற அதே டைரக்ஷனில் இந்த பறவை அதை விரட்டிட்டு வந்துச்சு அதை கொத்துறதுக்காக. அப்போ இங்கே இதுதான் ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஷின் ஈஸியானது. இதில் நம்மளால் 20க்கு 20 அடிக்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் எல்லா கொஷின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2வது காலமில் இருந்த அந்த ஃபிகரை தான் 4 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் மேக்ஸிமம் எல்லாருமே 20க்கு 20 எடுத்திருப்பாங்க. ஓகே, இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இதில் வேறு பெரிய ட்ரிக்கெலாம் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது இது கொஞ்சம் டஃப்பானது. நான் முன்னாலே சொல்கிறேன், ஆனால் இது டஃப்பானதா அப்படிங்கிறது நீங்கள் இந்த கொஷினை பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கான ஏதாவது இந்த வெறுமனே மெமரி பேஜை பார்க்குறப்ப கண்டுபிடிக்க முடியாது. கொஷின் பேஜ் பார்க்குறப்ப தான் இது டஃப்னு தெரியும். அப்போ நம்ம திரும்பி இதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது டஃப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிஞ்ச அளவு 2 பிக்சரையுமே லெஃப்ட் ரைட்டு 2 காலமில் இருக்கக்கூடிய 2 பிக்சரையுமே வந்து நம்ம கோரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வந்து பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 14-15ஆவது பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸும் இருக்குது. இதில் வந்து ஒரு சில இது வந்து 2 ஆப்ஷன் ஒரே மாதிரியே கொடுத்துருப்பாங்க, 2மே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். எக்ஸாமில் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. இது வந்து அதை துரத்திக்கிட்டு இருக்குது, முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகே, 2 கண்ணை திறந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 2 கொம்பு வச்ச பட்டாம்பூச்சி. ஓகே, 2 கொம்பு வச்ச பட்டாம்பூச்சி இதை துரத்திக்கிட்டு வருது. இது வேகமாக ஓடுது. அதுலேயும் முன்னால் 2 மீசை இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு, அவ்வளோதான். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு குருவி வந்து குச்சியை வச்சுக்கிட்டு செருப்போட பின்பக்கம் கூடு கட்டுறதுக்காக வருது. இந்த இடத்துல கூடு கட்டுனுச்சுன்னா அதோட குட்டியை அதோட குஞ்சை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்க முடியும், முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க முடியும். ஓகே, அப்போ இந்த டைரக்ஷனில் வந்துக்கிட்டு இருக்குது. அதோட கண் வந்து இந்த இடத்துல தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த ஒயிட்டாக பிளாக்காக கொடுக்குறதுல தான் வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு பூனை இருக்குது. ஓகே, பூனை இருக்குது, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுது. அதனால தான் சோப்பு இருக்க டைரக்ஷனுக்கு அடுத்த டைரக்ஷன் இருக்குது. ஏன்னா பூனைக்கு வந்து தண்ணினாலே ஆகாது. ஓகே, அது குளிக்க மாட்டோம்னு சொல்லுது. ஸோ சோப்பு என்ன, லக்ஸ் சோப்பு. தெளிவாக கிளியராக எழுதியிருக்காங்க. இதில் எந்த இதுவுமே வந்து கட் ஆகலை. இந்த இடத்துல வந்து பிளாக் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பூனைக்கு முதுகில் சோப் போடுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக ஒரு நரி வந்து டைம் பார்க்குது. வாட்சில் டைம் பார்க்குது. டைம் என்ன, டைமை மாற்றி கேட்பாங்க. இதில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாம், டைமை மாற்றி கேட்கலாம். இந்த மாதிரி வாட்ச் வச்சு கடிகாரம் வச்சு நிறையா கொஷின் கேட்பாங்க. அப்போல்லாம் வந்து டைமை தான் மாற்றி கேட்பாங்க. ஸோ இப்போ டைம் என்ன, இதில் சின்ன முள் பெரிய முள் என்னன்னு எனக்கு தெரில. நான் இதை சின்ன முள்ளுன்னு எடுத்துக்கிறேன், இதை பெரிய முள்ளுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது 2 மணியை தாண்டி இருக்குது. 2:45 ஓகே, ஸோ 2:50 2:50 55 இருக்குது. ஓகே, 2:55 நிறைய டைம் பார்க்குது. அது கரெக்டாக இந்த வாட்சை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டைம் பார்க்குது. 2:55 கிட்ட வந்து டைம் காட்டுது. ஓகே, அதில் நரி பார்க்குற டைரக்ஷனில் வந்து பிளாக்காக இருக்குது, இந்த டைரக்ஷனில் ஒயிட்டாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸாக்டாக எல்லாமே ஞாபகம் இருக்காது. முடிஞ்ச அளவு நம்ம என்னெல்லாம் பாயிண்ட் பார்க்க முடியுமோ பார்த்துக்கணும். ஓகே, அடுத்ததாக ஒரு நாய் வந்து பார்க்குறப்போ அதுக்கு 4 ப்ரஷ் முன்னால் இருக்குது. ஓகே, நாய்க்கு முன்னால் 4 ப்ரஷ் இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ரஷ்ஷு, அடுத்து அதை விட கொஞ்சம் சின்ன ப்ரஷ்ஷு, அடுத்து 3 ப்ரஷ் வந்து சேம் சைஸில் இருக்குது. அதில் நடுவில் 2 இது வந்து வெறும் ஒயிட்டாக இருக்குது. ப்ரஷ்ஷில் இதிலலாம் இந்த மாதிரி கோடாக இல்லாமல் ஒயிட்டாக இருக்குது. இவ்வளோதான் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக பூ, இது வந்து சீப்பு. ஓகே, பூ சீப்பு, பூக்கும் சீப்புக்கும் ஆகாது. அதனால் பூ இந்த டைரக்ஷனில் இருக்குது, சீப்பு இந்த டைரக்ஷனில் இருக்குது, 2க்கும் ஆகாது. பூவில் 3 இலை இருக்குது. ஓகே, கீழே 3 இலை இருக்குது. ஓகே, ஸோ பூ இந்த டைரக்ஷனில், சீப்பு இந்த டைரக்ஷனில் ஆகாது. 2மே வி ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அம்பர்லா, இங்கே வந்து ஒரு ஸ்பேனர் இருக்குது. ஸ்பேனரில் கீழே இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே வந்து பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. மேலே இருக்குது எல்லாமே, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அம்பர்லா ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது. டாட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். இப்படி தான் நார்மலாகவே அம்பர்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அதோடைய இந்த யூ ஷேப் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது இப்படி இருக்குது, இது நேர்கோடாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இது நேர்கோடாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 1 2 ஞாபகம் நாட்டிலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இங்கே வந்து சிசர் இருக்குது, உள்ளே வந்து பெட்டி இருக்குது. ஓகே, இது வந்து யாரோ சலூனில் இருக்கிறவங்களுடைய பெட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, உள்ளே சிசர் இருக்குது.
பட் அந்தளவுக்கு நம்ம கோரிலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதோட பொசிஷனை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதோட ரைட் சைடில் பிளாக்காக இருக்குது. இதோட ரைட் சைடில் தான் வந்து ஷேடோ இருக்குது. ரைட் சைடு பிளாக்காக இருக்குது. அதோட கைப்பிடி இருக்குது. ஓகே, அதனால் இது பிளாக்காக இருக்குது. இங்கே ரைட் சைடு வந்து ஷேடோ இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது. இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இதில் எதுவுமே வந்து தப்பாக இல்லை. இங்கே ஒரு சிங்கம் படுத்துருக்குது. இங்கே ஒரு பனியன் இருக்குது. இதில் வந்து நம்ம நோட் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஓகே, சிங்கம் படுத்துருக்குது. இங்கே வந்து ஒரு பனியன் இருக்குது. உள் பனியன் இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து பாருங்கள், சுகுணான்னு வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க் எப்படி பிரிச்சிங்க அப்படின்னா, அதோட ஜஸ்ட்டு அதோட சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒரு டாட் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இங்கே ஒரு குக்கர் இருக்குது. குக்கரை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே தூக்கி இது மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, குக்கரை இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே தூக்கி இந்த மாதிரி இதில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ குக்கருக்கு அதோட ஹேண்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கே ஒரு குருவி நிற்குது. இங்கே ஒரு பறவை நிற்குது. இங்கே ஒரு பறவை. ஓகே, இது வந்து ஒரு கொக்கு அப்படி மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இந்த கொக்கு வந்து ஆண் கொக்கு, இது பெண் கொக்கு. இந்த கொக்கு இதை சைட் அடிக்குது. இது வந்து வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சு பார்க்குது. இது 2 காலில் நிற்கிது. இது ஒரு காலில் நிற்கிது. ஓகே, புரிஞ்சுட்டு ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன்று நோக்கி தான் நிற்கிது. பட் இது வெக்கப்பட்டு கீழே பார்த்து நிற்கிது. அவ்வளோதான். ஓகே, ஆனால் இது ஒரு காலில் நிற்கிது. ஏன்னா பெண் கொக்கு, இது வெக்கப்பட்டு குனிஞ்சுக்கிட்டு ஒத்த காலில் நிற்கிது. ஓகே, அடுத்ததா இது செருப்பு, இது பூ. ஓகே, இந்த செருப்பால் பூ அடிக்கிறாங்க. பூவை செருப்பால் அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2 என்ன இருக்குது, 2 இலைகள் இருக்குது. ஓகே, இதில் கீழே ஷேடோ இருக்குது. நடுவில் 2 கோடு இருக்குது. புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். பூவை செருப்பால் அடிக்கிறாங்க. ஓகே, அடுத்த இந்த மாதிரி ஒரு வீல் இருக்குது. அந்த வீலில் இதை நம்ம இப்படியே மாற்றுற மாதிரி இருக்குது. ஓகே, மாற்றுற மாதிரி இருக்குது. இதில் 3 பக்கம் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே 2 தொங்குற மாதிரி இருக்குது. நடுவில் 1 தொங்குற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த தராசு இருக்கும்ல, அதில் உள்ளது தான். ஓகே, இந்த கொக்கியை நம்ம இதில் அப்படியே மாட்டலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த மாதிரி ஒரு பறவை இருக்குது. அதை ஒருத்தன் கண்ணாடி போட்டு இந்த டைரெக்ஷன்லேயே பார்க்குறான் மேலேருந்து. ஓகே, பறவை இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கண்ணாடி இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கண்ணாடி போட்டு ஒருத்தன் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை ஒரு கிடா வந்து முட்டை வருது. ஓகே, அந்த கிடா முட்டை வர டைரெக்ஷனில் ஒரு விங் இருக்குது. ஓகே, அது இதை முட்டுனுச்சுன்னா ஃபேன் சுற்றும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. அடுத்த ஒரு பேட்ரி இருக்குது. பேட்ரியில் பவர்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கோட் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஒயிட் இருக்குது. இதெல்லாம் நம்ம மைன்யூட்டாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட் இருக்குது. மற்றதெல்லாம் பிளாக்காக இருக்குது. அடுத்த இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒயிட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒயிட் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒருத்தன் வந்து நாயை பார்த்துட்டான். ஆனால் நாயும் அவனை பார்த்துட்டு, ஸோ நாயும் பயந்துட்டு இந்த பக்கம் ஓடுது. இவன் நாய்க்கு பயந்துட்டு இந்த பக்கம் ஓடுறான். ஓகே, ஸோ ஷூ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நாய் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு ஸ்பேனரும் சுற்றியும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிசர் இருக்குது. ஓகே, இப்போ சிசரோட கைப்பிடி இங்கே இருக்குது. சுத்தியோட கைப்பிடி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டும் மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. ஓகே, இதோட கைப்பிடி இங்கே, அதே மாதிரி இங்கே கைப்பிடி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த இடத்துல பூட்டு இருக்குது. பூட்டில் 2 சாவி இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே வந்து டாட் இருக்குது. அடுத்து இங்கே வந்து ஒரு சாவி இருக்குது. சாவி தலைகீழாக இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு லைட் இருக்குது. இந்த சாவியை இப்படி எங்கே சொருகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த சொருவி இந்த லைட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லா கொஷனையும் அட்டன் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். டஃப்பாக கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அம்பர்லா கொடுத்துட்டு இங்கே ஸ்பேனர் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பேனரில் எது கரெக்டுங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கீழே இருக்கிறதுல தான் நம்ம வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு. மேலே ஃபுல்லாகவே வந்து பிளாக் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் மேலே ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் பாருங்கள். இந்த போர்ஷன் வந்து பாருங்கள், மேலே ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. ஸோ கீழே ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இருக்கலாம். கீழே ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இருக்கலாம். கீழே ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டாக இருக்கலாம். ஸோ இதில் 3 இது இருக்குது. எனக்கு எதுன்னு கண்டிப்பாக தெரியலை. கன்ஃபார்மாக தெரியலை. ஓகே, இதில் ஒரு மிஸ்டேக்கும் இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னவோ அது 2 பிக்சராக கொடுத்துருக்காங்க. 2 ஒரே மாதிரி பிக்சராக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 2 வேறு வேறையாக கொடுத்துருந்தாலுமே, இப்படியே இன்னொரு ஷேப்பை கொடுத்துருந்தாலுமே என்னால் இதை கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். நான் கண்டிப்பாக இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது அப்படின்னா நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்ததாக பூவுக்கும் சீப்புக்கும் ஆகாது. சீப்பு இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு. பூ இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு. பூ தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த பிக்சரை 2வதாக இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது டஃப்பான கொஷின். ஓகே, அப்போ பூ இந்த டைரெக்ஷனில் இருக்கணும்.
ஓகே. பூ இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு, சீப்பு இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு. ஓகே. பூ இப்படி இருந்துச்சா இப்படி இருந்திருக்கும். அப்போ இப்படி தான் இருந்திருக்கும். ஓகே. பூ இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு, சீப்பு இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு. அப்போ பி தான் இங்கே வந்து ஆன்சர். தப்பாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு அதை வச்சு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ சிசர் இப்படி இருக்குதுன்னா சிசருக்கு ரைட் சைடில் கைப்பிடி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பெட்டிலையும் ரைட் சைடில் ஷேடோ இருந்துச்சு. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே. ஸோ இது பெட்டி பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. அதில் எதுவும் கட் ஆகலை. இந்த இடத்துல கட் ஆகிருக்குது. அப்போ இது வந்து தப்பு. ஓகே. அடுத்த இங்கே பனியன் எங்கே கொடுத்துட்டாங்க, சிங்கம் வந்து இந்த மாதிரி தான் படுத்துருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த டைரக்ஷனில் இல்லை, இந்த டைரக்ஷனில் தான் படுத்துருந்துச்சு. சிங்கத்துக்கு பின்னால் தான் இந்த பனியன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. அடுத்த இங்கே வந்து பாருங்கள், இதோட கைப்பிடி இங்கே இருக்குது, இதோட கைப்பிடி இங்கே இருக்குது. இதோட மிரர் இமேஜ் மாதிரியே இந்த மாதிரி வந்து சிசர் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து இது கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. பட் இது இல்லைனா இது வந்து ஆன்சராக இருக்கலாம், இது கூட இருக்கலாம். ஆனால் நான் இப்படி மேலே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியலை. ஸோ இதில் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்குது. நான் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள். ஸோ இந்த நாய் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, ப்ரஷ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாய் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே. நாய் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து ப்ரஷ் இருந்துச்சு. அப்போ நாய் இந்த டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் ஆன்சர். தலைகீழாலாம் இல்லை, இந்த டைரக்ஷன்லையும் இல்லை, வால் இல்லாமலும் இல்லை. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கொக்கியை இந்த டயரில் சொருகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டயர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, இதில் நம்ம சொருகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி கட்டாயெல்லாம் இல்லை, இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்லையும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த செருப்பால் நம்ம பூவை அடிக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல இது ஆன்சராக இருக்கலாம், இல்லைனா இது ஆன்சராக இருக்கலாம், ஆனால் இதுவும் ஆன்சராக இருக்கலாம். பட் இந்த மூணில் என்ன டிஃப்ரென்ஸ், இது கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் இருக்குது, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் கொஞ்சம் கட்டாக இருக்குது. ஓகே. இது கொஞ்சம் கட்டாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது அந்த கெடா வந்து இந்த ஃபேனை முட்டை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேன் தான் இந்த பக்கம் இருந்துச்சு, இந்த பக்கம் இருந்தது இங்கே வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ கெடா முட்டை வர்றப்போ அதோட விங்கில் முட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரியும் ஒரு விங் இருக்குது, இங்கேயும் விங் இருக்குது. இது ரெண்டு ஆன்சர் கிடையாது. ஓகே. இதில் தான் முட்டும், அதுக்கப்புறம் சுற்றும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, மேலே இங்கே ஃபுல்லாக இருக்குது, இங்கே கட்டாக இருக்குது. கண்டிப்பாக கட்டான மாதிரி இல்லை, இதுதான் வந்து ஆன்சர். ஓகே. ஸோ மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். இங்கே சாவியும் பூட்டும் இந்த பக்கம் இருக்குது, டேபிள் இந்த பக்கம் இருந்துச்சு. டேபிள் இப்படி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுவும் ஞாபகம் இருக்குது, இது இல்லை, இதுவும் கூட இருக்கலாம். ஓகே. இந்த மூணில் எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு கண்டிப்பாக இதில் ஞாபகம் இல்லை, இது எனக்கு தெரியலை. ஓகே. இதில் உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிடுறேன். இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இது கரெக்டாக இருந்தால் ஓகே, தப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நெகட்டிவ்லாம் மார்க் வரப்போகிறது கிடையாது. இந்த பட்டாம்பூச்சி ஓடுது, அதை இது வந்து முறைச்சி பார்த்துச்சு. பட் இந்த மாதிரி இது கோணலாலாம் இல்லை. ஓகே. இது முறைச்சி பார்க்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. இதுதான் கரெக்டாக இருக்குது. ரெண்டு கொம்பு இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. இது தலைகீழாக இருக்குது. அடுத்ததாக இந்த பூனையோட முதுகில் சோப் போடுற மாதிரி லக்ஸுன்னு இருந்துச்சு. லக்ஸு சோப்பு இருக்குது. ஸோ இதுவும் லக்ஸு சோப்புன்னு தான் இருக்குது. இது தலைகீழாக இருக்குது. இது லக்ஸுங்கிறதே வந்து மிரரில் பார்த்த மாதிரி இருக்குது, மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. ஓகே. பட் இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சம் கட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக இருக்குது, அதோட டப்பா ஃபுல்லாக தெரியுது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த பேக் கொடுத்துருக்காங்க, இங்கே பேட்ரி இருக்குது. பேட்டரியில் பவர்னு எழுதி இந்த மாதிரி கோடு இருந்துச்சு. இதில் பவர் ஃபுல்லாக எழுதலை, இதில் கோடு இல்லை. ஓகே. அடுத்து இந்த ரெண்டுக்கும் தான், இந்த ரெண்டில் எதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடம் ஒன்று போல தான் இருக்குது, இது ஒன்று போல தான் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே 3 டாட் இருக்குது, இங்கே டாட் இல்லை. பட் டாட்டு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஞாபகம் இல்லைன்னா அது டாட் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம நம்பணும். நம்மளுடைய மனசாட்சியை நம்ம நம்பணும். அப்போ இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே. அடுத்ததாக ஒரு குருவி வந்து கூடு கட்டுறதுக்கு குச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு, பின்னால் கூடு கட்டுற மாதிரி வந்துச்சு. ஓகே. ஸோ இப்படியே வந்து இதோட பின்னால் கூடு கட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தா பாருங்கள், குக்கரை தான் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம், வாட்டர் டேங்கை கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் வாட்டர் டேங்கை இப்படி பிரித்தோம் அப்படின்னா அதோட மிடில் போர்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. அப்போ இது ஆன்சராக இருக்கலாம், இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தலைகீழாகவும் இல்லை, இதுவும் ஆன்சராக இருக்கலாம். பட் இதில் கொஞ்சம் கட்டாக இருக்குது. ஓகே. இதில் கொஞ்சம் ஃபுல்லாக தெரியாமல் இருக்குது, இது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸோ இது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் நான் எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவேன். அப்போ இதுதான் ஆன்சர்னு நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக நாய் இந்த பக்கம் ஓடுச்சு, அதை பார்த்துட்டு ஒருத்தன் இந்த பக்கம் ஓடுனான். ஓகே. இதில் இப்படி ஓடினானான்னு தெரில. இது ரெண்டும் கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ரெண்டில் எனக்கு எக்ஸாக்டாக எதுன்னு தெரில. பட் எனக்கு இதை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஓகே. ஒரு குருவி இந்த டைரக்ஷனில் இருக்குது, இங்கேருந்து கண்ணாடி போட்டு ஒருத்தன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கண்ணாடி கரெக்டாக இருக்குது, இந்த கண்ணாடி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. ஓகே. இதே மாதிரி தான் நம்ம இங்கே கோடு போட்டோம். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே.
அடுத்ததாக பாருங்கள், இது ஆண் கொக்கு, இது பெண் கொக்கு. பெண் கொக்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்கும், ஆனால் தரையை பார்த்துக்கிட்டு இருக்கும், ஒத்த காலில் நிற்கும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த சாவி வந்து தலைகீழாக இருந்துச்சு. இந்த லைட்டில் வந்து இந்த இடத்துல சொருகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சொருகிற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த நரி வந்து வாட்சில் டைம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. டைம் வந்து 2:55 கிட்ட இருந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 20 கொஷினும் பார்த்தாச்சு இதில். பட் இதில் நான் 1, 2 வந்து எனக்கு தெரிலங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கும் எக்ஸாமில் அப்படி தான் இருக்கும். டஃப்பாக கேட்டிருக்காங்க, லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபிகரை 2ஆவதாக கொடுத்து 4 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சில நேரம் வந்து திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மார்க்கு எடுக்கலாம். மினிமம் 15க்கு மேலே எடுத்தாலும் இதில் வந்து நம்ம டி ஸ்கோரை வந்து தாண்டிடுவோம். டஃப்பான கொஷினுக்கு சொல்கிறேன். ஈஸியான கொஷினுக்குலாம் வந்து நீங்கள் 20 out of 20 வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.